உதய கம்பன்பில இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளின் முகவராக செயற்படுகிறார். இந்த வழக்கை குழப்புவதற்கான ஒரு தரகராக செயற்படுகிறார். அவர் நல்லாட்சி கால பகுதியிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னெடுத்து சென்ற போதுதான் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன் இவரை மாற்றினார். நிசாந்தடி சில்வா உடனடியாக நாட்டை விட்டு தப்பியோடினார். இப்போது நிசாந்தடி செல்வாவிடம் பல தரவுகள் இருக்கு. அசாத் மௌலானா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்று தெரியாது. ஆனால் இப்போது இடம்பெறுகிற விசாரணைக்கு காணொலி வழியாக அசாத் மௌலானாவிடம் பல தரவுகள் பெறப்பட்டிருப்பதாகத்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை அரசு நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு முக்கியஸ்தரம் கைது செய்யப்பட போகிறார். ஒரு அரசியல் பிரபலம் கைது செய்யப்பட போகிறார். இந்த புத்தகம் எழுதியதில் சுரேசாலவுக்கு உதயகம்பன்பிலவின் விவகாரம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனை பெற்று இனிவரப்போகின்ற நாட்களில் ஒருவேளை உதயகம்பன்பில் தான் கைது செய்யப்பட போகிறார் தெரியாது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கொலை நடுங்கி போயிருக்கின்றார்கள். யார் அடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்று. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகின்றது. மிக முக்கியமான விடயம் பல தளங்களில் பல்வேறுபட்ட விதமாக பேசப்படுகிறது. முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு பேசப்படுகிறது. வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுள் பிள்ளையான், அதே போன்று சுரேஷ் சாலை போன்றவர்கள் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் உதயகம்பன்பில சார்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்கின்ற தலைப்பில் ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட பின்னர் இன்னும் ஒரு கருத்தையும் அவர் கூறுகிறார். அதற்கு முன்னதாக 90 நாட்கள் கடக்கின்ற போது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற சட்ட விதிகளின் அடிப்படையில் பிள்ளையான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் நேற்றைய தினம் அவர் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களின் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பிலான கைது விடயங்களில் தொடர்பில் தான் அவருடைய காலநடிப்பு பெறப்பட்டிருந்தது. அவ்வாறு கைது செய்யப்பட்ட போதுதான் அவரிடம் இந்த தகவல், அதாவது உயிர்த்த ஞாயிறு தொடர்பான மேலதிக தகவலும் பெறப்பட்டிருந்தன. இப்போது உதயகம்பன்பிலவின் கூற்றுத்தான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்தும் அவர் தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. சட்டம் என்ன கூறுகிறது? இதன் பின்னர் 90 நாட்களின் பின்னர் ஒரு வருடமாகின்ற போது பிள்ளையானுக்கு விடுதலை சாத்தியமா அல்லது விடுதலைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அரசு தரப்பால் இந்த விடயத்தை நியாயப்படுத்த முடியுமா? இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டது என்று அரசு தரப்பின் சார்பில் நியாயப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை நாம் இப்போது பார்ப்போம். அதற்கு முன்னதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நேற்றைய தினம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிள்ளையானின் சார்பில் நீதிமன்றத்திலே முன்னிலையாக கூடிய சட்டத்தரணி உதயகம்பன்பில் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். அவர் ஊடகங்களுக்கு கூறுகின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டது உதயகம்பன்பிலவை பொறுத்தவரையில் உதயகம்பன்பில இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளின் முகவராக செயற்படுகிறார். இந்த வழக்கை குழப்புவதற்கான ஒரு தரகராக செயற்படுகிறார். இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றுவதற்கு தென்னிலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஒரு பிழையான முரண் நிலையை ஏற்படுத்தி அரசுக்கு எதிராகவும் இந்த கைதுக்கு எதிராகவும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்குத்தான் அவர் முற்படுகிறார். இதில் அனுரகுமாரவை காப்பாற்ற வேண்டும் அல்லது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை காப்பாற்ற வேண்டும் என்கிற நியாயப்பாடு யாருக்கும் இல்லை. பிள்ளையான் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களின் பின்னர் நாடாளுமன்றத்திலே கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் பிள்ளையானிடம் தகவல் பெறப்படுகிறது என்று கூறியதற்கு பின்னர் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் பல தகவல்களை கூறியிருக்கிறார் என்று இன்னும் ஒரு சில வாரங்கள் கழித்து கூறுகிறார். ஆனால் இங்கு உதயகம்பன்பில கூறுகின்ற கூற்று என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கூறப்படுவது முதல் பிழை. காரணம், அவர் கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல், அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இணைக்கப்பட்டது என்பது முதலாவது பார்க்க வேண்டி இருக்கின்றது.
ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் அது நீதி நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் நேற்றைய தினம் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீண்ட காலத்தின் பின்னர் அவர் வெளிப்பரப்புக்கு வருகின்றார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், குண்டு தாக்குதல் தொடர்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் பிள்ளையான் மீது சுமத்தப்படவில்லை. உதயகம்மன் ஒரு உண்மையில் சட்டத்திரணி என்றுதான் இவ்வளவு நாளும் நினைத்தோம். அவர் நேற்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு எந்த விடயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த விடயம் தொடர்பில் தான் அங்கு விவாதிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கைது செய்யப்பட்டது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குது. அது தொடர்பில் தான் அவங்க குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தை வழிநடத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அங்கு வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் எந்த காரணத்துக்காக முதலில் கைது செய்யப்பட்டாரோ அந்த காரணம் தான் நீதிமன்றத்தில் எதிரொலித்திருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த நீதிமன்ற முறைமை அல்லது நீதிமன்ற நடவடிக்கையை கூட உதயகம்மன் பிழையாக வழிநடத்துகிறாரோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. அதைவிட இன்னும் ஒரு பெரும் பொய்யை சொல்லுகிறார். பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு, எனவே இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதம் ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு நீதிமன்றங்களுக்கு விடயங்களை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உண்மையில் தெளிவுபடுத்த வேண்டும். பிள்ளையான் கருணா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய பின்னர் பிள்ளையான் கருணாவில் இருந்து வெளியேறுகிறார். பிள்ளையான் திருவோணமலை கடற்படை தளத்திலிருந்து இயங்குகிறார். அதன் பின்னர் கருணா அலுவலகம் அல்லது கருணா குழு என்று மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலை போன்ற பகுதிகளில் இராணுவ முகாம்களுக்கு அருகில் ஒரு இடத்திலே அவர்கள் அலுவலகங்களாக இயங்குகிறார்கள். இராணுவத்தின் வழிகாட்டுதல், குறிப்பாக சுரேஷ் சாலே நேரடியாக தொடர்புபட்டவர் என்று வேறு யாரும் கூறவில்லை. அஸ்தாத் மௌலானா அவர்கள் வழங்கிய பிரத்யேக செவியில் கூறுகின்றார். பிள்ளையானை வழிநடத்தியது சுரேஷ் சாலே என்பதை அசாத் மௌலானா மிக திட்ட தெளிவாக கூறுகின்றார். அவர்களை இராணுவ புலனாய்வாளர்கள் வழிநடத்தினார்கள் என்று. இந்த விடயத்தை ஏன் இப்போது உதயகம்மன் கூறினார் என்று புரியவில்லை. இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதம் ஏந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் போராடவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டார், ஆனால் அரச புலனாய்வோடு இணைந்துதான் செயற்பட்டார். அதிலிருந்த பலர் அரச புலனாய்வுடன் ஊதியம் பெற்றதற்கான தரவுகளும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் இருக்கின்றது. இது தொடர்பில் சட்டமாதிப திணைக்களமோ, போலீஸ் ஊடக பேச்சாளரோ அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ எந்த ஒரு தகவலும் இந்த காணொலி பதிவேற்றப்படும் வரைக்கும் வரவில்லை. இப்போதுதான் உதயகம்மன் உண்மை சொல்லுகிறார். அதாவது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு பிள்ளையான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது, ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்திலே இந்த விடயத்தை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரும் வகையில் பிள்ளையானை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர் இறுதியாக சொன்னதற்குத்தான் அவர் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நேற்றைய தினம் அவருக்கு மேலதிகமான நாட்கள் எடுப்பதற்குத்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஆனால் இவர் மாறுதலான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உதயகம்மன். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உதயகம்மன் திறக்கின்றார். ஏன் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது உதயகம்மன் இதனை குழப்புகிறார்? தென்னிலங்கையை பொறுத்தவரையில் 3-4 குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள். ஞானசார தேரர், பிமல் வீரவன்ச, உதயகம்மன், அதே போன்று எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலரை குறிப்பிடலாம். அவர்களுடைய பெயர்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாது விட்டால் அவர்களும் இந்த குழப்பவாதிகள். யாரிடம் இப்போது இருக்கக்கூடிய வேலை திட்டத்தை கொடுப்பது என்பது அந்த ஏற்பாட்டாளர்களின் தேடலாக இருந்திருக்கும். ஒருவேளை இதில் உதயகம்மன் சிக்கியிருப்பார். அவருடைய புத்தகத்தில் ஒரு புதிய புத்தகம் அல்லது பிழையான ஒரு பதிவு ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை. அதற்கும் சுரேஷ் சாலவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அது எவ்வாறு தொடர்புபட்டது? ஒரு நீதிமன்ற தடுப்பு காவல், அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கின்ற ஒருவரிடம் சைகை மொழியில் உரையாடுகின்ற வாய்ப்பு, அந்த சைகை மொழியை உணரக்கூடிய தன்மை உதயகம்மன் உடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இங்கு இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், உதயகம்மன் எழுதிய புத்தகத்தில் 70% உண்மையான கருத்துக்களும் 30% பிழையான கருத்துக்களும் இருக்கின்றது. இந்த புத்தகம் சுரேஷ் சாலேவிடம் இருந்து சாணி அபேசேகர கைப்பற்றி இருக்கிறார். எனவே சாணி அபேசேகரவால் புதிதாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இன்னும் ஒரு பிழையான ஒரு தகவலையும் பரப்பி இருக்கிறார்கள் என்கின்ற புதிய கதையை எடுத்து விடுகிறார் உதயகம்மன். அது வேறு ஒன்றுமல்ல, உதயகம்மன் புத்தகம் எழுதப்படுகிறது. அந்த எழுதப்பட்ட புத்தகத்தில் புலனாய்வுத்துறை அல்லது புலனாய்வு விவகாரங்கள் தொடர்பான பகுதி ஒன்றும் எழுதியிருக்கின்றார். அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கும் அதனுடைய முழுமையான உண்மைகளை அறிந்து கொள்வதற்காகவும் சுரேஷ் சாலேவிடம் உதயகம்மன் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார்.
அந்த புத்தகம் கொடுத்த புத்தகம் சுரேஷாலிடம் இருக்கின்றது. அதன் பின்னர் சுரேஷாலை கைது செய்யப்படுகிறார். அவர் எப்போது புத்தகம் கொடுத்தேன் என்பதை கூறவில்லை, ஆனால் கைது செய்யப்படுகிறார். அவர் இவரை தடுப்பு காவலுக்கு சென்று சந்திக்க சென்ற போது என்னுடைய புத்தகம் எங்கே என்று எந்த ஒரு ஒரு யதார்த்தமான மனிதரும் கேட்பார்களா? அவர் என்ன நிலைமையில் கைது செய்யப்பட்டார், எப்படி கைது செய்யப்பட்டார் என்பதற்கு அப்பால் இவர் அவரை சந்திக்க சென்ற போது நான் உங்களிடம் தந்த புத்தகம் எங்கே என்று அவர் கேட்டாராம். அதற்கு அவர் சைகை மொழியில் கூறினாராம், அது என்னுடைய கைப்பையில் இருந்தது, என்னுடைய கைப்பையில் தான் அந்த புத்தகம் இருந்தது என்று அவர் கூறினாராம். அதன் பின்னர் பார்த்தால் இப்போது அது பிழையாக வந்திருக்கிறது. எனவே அந்த அவரை கைது செய்கின்ற போது அந்த புத்தகத்தையும் எடுத்து அந்த புத்தகத்துக்கு ஒரு பிழையான தகவலை அந்த புத்தகத்துக்குள் நுழைத்து அந்த புத்தகத்தை இப்போது இவர்கள் வெளியில் சந்தையில் விட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர் சாணி அபேசேகரவை இதற்குள் கொழுவிவிட பார்க்கின்றார். என்னென்று சொன்னால், நீங்கள் வடிவாக பாருங்கள் பொதுமக்களை, ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இப்போது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுவதற்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நினைவு கூறுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரண்டு விடயங்கள், ஒரு மகிழ்ச்சியான விடயம், இன்னும் ஒரு துயரமான விடயத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை அரசு நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு முக்கியஸ்தரம் கைது செய்யப்பட போகிறார், ஒரு அரசியல் பிரபலம் கைது செய்யப்பட போகிறார். ஒருவேளை அது இன்னும் வரப்போகின்ற வாரங்களில் அந்த கைதுகள் இடம்பெறலாம். இதனை முறையாக அறிந்து கொண்டு, அதாவது இப்போது இந்த 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 விசாரணை வலயத்தை மிக நேர்த்தியாக நடத்தி செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் சாணி அபேசேகர. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அந்த விசாரணையை முன்னெடுத்தது சாணி அபேசேகர. அதே போன்று அன்று முக்கிய பொறுப்பில் இருந்த ரவி செனவிரட்ன. எல்லாவற்றுக்கும் மேலாக சாணி அபேசேகரவுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் நிசாந்த டி சில்வா. இப்போது நிசாந்த டி சில்வா கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுகிறார். இப்போது இந்த விசாரணையை முன்னெடுத்து செல்லுகின்ற பல அதிகாரிகள் இருந்தாலும் அதில் பரிச்சயமான அதிகாரி சாணி அபேசேகரன். சாணி அபேசேகரை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் அவர் எடுக்கின்ற விசாரணைகள் விடயங்கள் முழுமையாக நிறைவு செய்யப்படும். போலியாக யாரும் கைது செய்யப்படுவதில்லை சாணி அபேசேகரவின் விசாரணை வலயத்தில். அவர் நல்லாட்சி கால பகுதியிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னெடுத்து சென்ற போதுதான் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தவுடன் இவரை மாற்றினார். நிசாந்த டி சில்வா உடனடியாக நாட்டை விட்டு தப்பியோடினார். இப்போது நிசாந்த டி சில்வாவிடம் பல தரவுகள் இருக்கின்றது. இந்த விசாரணைகளை முன்னெடுத்த ஒரு நேர்த்தியான அதிகாரி நிசாந்த டி சில்வா. அவர் அதாவது சாணி அபேசேகரவின் கீழ் இந்த விசாரணையை முன்னெடுத்தவர் தான் நிசாந்த டி சில்வா. இப்போது நிசாந்த டி சில்வா வெளிநாடு ஒன்றில் அகதி தஞ்சங்கம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது இப்போது உதயகம்பன் பிள்ளை அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு பெரும் ஆபத்தாக இருப்பவர் சாணி அபேசேகரன். அவரை குழப்புவது, இப்போது இவர்கள் தென்னிலங்கையிலே பல குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்லாது கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை கூட பல விடயங்களில் சீண்டி பார்க்கிறார்கள். யாரும் வாய் திறக்கிறார்கள். அரசு வாய் திறப்பதாக தெரியவில்லை, கர்தினால் மல்கம் ரஞ்சித் வாய் திறக்கிறார் இல்லை, என்ன இடம்பெறுகிறது என்று இவர்களுக்கு புரியவில்லை. இப்போது இங்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளின் பெரும் ஏமாற்றமாக இருப்பது, இந்த விசாரணை வலயத்திலிருந்து பலர் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள், பலர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், பலர் புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியமிக்கப்பட்ட அனைவரும் மிக மிக ரகசியத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். பல விசாரணை நாளுக்கு நாள் நடக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு பகுதியில் கூட இந்த வாரம் கூட ஒரு முக்கியமான விசாரணைக்காக கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகள் சென்று வந்திருக்கின்றார்கள். யாருக்கும் தெரியாது. அவர்கள் சென்று கடந்த செவ்வாய் புதன் போன்ற தினங்களில் அவர்கள் பல விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது இடம்பெற்ற சம்பவத்துக்கு அப்பால் பிள்ளையான் சிறைச்சாலையில் இருந்த போது அவரோடு தொடர்புகளை பேணியவர்களோடு பல தரவுகள் பெறப்பட்டிருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத், முன்னாள் விரிவுரையாளர் தம்பையா போன்றவர்கள் விவகாரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருக்கத்துக்குரியவர்கள் பல விடயங்களை நாங்கள் உங்களுக்கு கடந்த வருடமே கூறியிருந்தோம். அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் என்று. மாறியவர்கள் இப்போது மேலதிகமான தகவல்களையும் வழங்கி இருக்கின்றார்கள். இப்போது இந்த விசாரணை, அதாவது ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதலை முன்கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் தீவுச்சேனை தோண்டப்பட வேண்டும். தீவுச்சேனை இந்த விடயத்திலே பரிசோதிக்கப்பட வேண்டும். இப்போது பிள்ளையான் அவர்கள் வெளியில் வருகின்ற காட்சியை பார்த்தீர்கள் என்றால் அவர் தடுப்பு காவலில் இருக்கின்ற போது கூட மிக கண்ணியமாகத்தான் நடத்தப்படுகிறார். ஏனென்றால் அவர் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையிலும் முன்னிலைப்படுத்தப்பட்டு அங்கும் அவருக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் உடல் ரீதியாக மிகவும் நேர்த்தியாக இருப்பதாக. அப்படி பார்க்கின்ற போது தடுப்பு காவலில் இருக்கின்ற போது அவர் தேகாரியோக்கியத்தோடு இருக்கின்றார். இப்போது இந்த விசாரணைகளில் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், இந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்தினால் பலரை காப்பாற்றலாம் என்று. அது அசாத்தியம். ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. உதயகம்பன் பிள்ளை கூறுவது போன்று
அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடினார். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து வந்தவினர். அதனைத்தான் இவர்கள் நீதிமன்றம் உண்மையில் நீதிமன்றத்தை உதயகம்மன் பிள்ளையாக வழிநடத்த முற்படுகிறார் அல்லது நீதிமன்ற அவமதிப்பை செய்து கொண்டிருக்கிறார். மதிப்புக்குரிய நீதிமன்றத்தில் இடம்பெறுகிற விடயத்துக்கு முரணாக அவர் கூற்றுக்களை கூறுகின்றார். ஒரு விசாரணையை திசை திருப்ப முற்படுகிறார். ஆனால் இந்த விடயத்திலே மிக நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அரசு கருத்துக்கள் கூறுவதில்லை. அதற்கு மாறாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து கூறவில்லை என்ற போது இங்கு ஏதோ ஒரு பெரும் கைதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பெரும் கைது இடம்பெறப் போகிறது. இப்போது பாருங்கள் உதய பிளவின் நிலைமை. உதய பிளவை வைத்து இந்த விடயத்தை ஒரு முறை உசுப்பி பார்க்கிறார்கள். ஆனால் எதுவும் இடம்பெறவில்லை. கடந்த உதய பிளவின் புத்தக வெளியீட்டில் கூடிய அனைவரும் புத்தக வெளியீட்டுக்கு சென்றவர்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் அனைவரும் ஆட்சி கவிழ்ப்புக்கு தயாரானவர்கள். இந்த விசாரணை விடயத்திலே டெல்லி தெளிவான வழிநடத்தலை வழங்கி இருக்கின்றது. விசாரணையை துரிதப்படுத்துங்கள், குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என்று. கடந்த காலங்களிலே இந்தியா இதனை ஒரு வகையில் உருமறைப்பு செய்வதாக கூறப்பட்டு வந்த சூழ்நிலையில் அண்மையில் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த டெல்வின் சில்வா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போன்றவரிடம் அந்த விடயம் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. விசாரணை அதன் பின்னர் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அரசியல் புள்ளிகள் ஒருவர் அல்லது இருவர் கைது செய்யப்பட போகிறார்கள். அது மட்டுமல்லாது இதனோடு தொடர்பானவர்கள் இப்போது மிக முக்கியமான இருவர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். ஒருவர் அசாத் மௌலானா, இன்னும் ஒருவர் நிசாந்தரி செல்வா. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரியாக இருந்தவர் நிசாந்தரி செல்வா. இவர்தான் வித்தியா படுகொலை வழக்கிலும் இந்த விசாரணையை முன்கொண்டு சென்றவர் நிசாந்தரி செல்வா. அசாத் மௌலானாவை பொறுத்தவரையில் பிள்ளையானுடைய அசைவுகள், அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அந்த உறுப்பினர்களை விட அதிகமாக தெரிந்தவர் அசாத் மௌலானா. இவர்கள் இருவரும் இந்த விசாரணைக்காக இலங்கைக்கு வரவழைக்கப்படுவார்களா? நிசாந்தரி செல்வா செல்லலாம் என்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஆட்சியில் ஏற்பட்ட முரண் காரணமாகத்தான் வெளியேறியவர். அசாத் மௌலானா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்று தெரியாது. ஆனால் இப்போது இடம்பெறுகிற விசாரணைக்கு காணொலி வழியாக அசாத் மௌலானாவிடம் பல தரவுகள் பெறப்பட்டிருப்பதாகத்தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் சுரேஷ் ஆலே என்ன விடயங்களை இனி வாய் திறக்க போகிறார்? அல்லது சுரேஷ் ஆலே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் இனிய பாரதி கைது செய்யப்படுகிறார். இனிய பாரதி கைது செய்யப்படுகிறார் எதற்காக என்று சொன்னால் பல விடயங்கள், கடத்தல் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற விவகாரங்களில். இப்போது இனிய பாரதியின் விவகாரம், இனிய பாரதியும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதனால் இனிய பாரதியோடு தொடர்பான அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பிரமுகர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள். அவருடைய விவகாரங்களிலே கையாண்ட கல்முனை நகர்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், திருக்கோயில், தம்பட்டை மற்றும் அக்கரைப்பற்று, அதே போன்று நாவிதன்பள்ளி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இனிய பாரதியின் முகவர்களாக செயற்பட்ட அதில் சிம்மட்டை முகவர் இருவர் கல்முனையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் கைது செய்யப்பட போகிறார்கள். அவர்கள் இப்போது தமிழரசு கட்சிக்குள் தஞ்சமடைந்திருக்கின்ற தகவலும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் மேலதிக தகவலாக பெறப்பட்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது இவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் சுரேஷ் ஆலே கைது செய்யப்படுகிறார். படிப்படியாக அந்த கைதுகள் நீண்டு கொண்டு செல்கிறது. அனைத்துமே உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த தர ஆதாரம் இல்லாத கைதுகளை அரசால் நியாயப்படுத்த முடியாது. இதே தளத்தில் நாங்கள் தான் முதல் கூறினோம், ஒரு வருடங்களுக்கு முன்னரே கூறினோம், சுரேஷ் ஆலவும் பிள்ளையானும் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னரும் கூறினோம் சுரேஷ் ஆலை நாட்டை விட்டு வெளியேற முடியாது, அவருக்கான பயணத்தடை கட்டாயக்க விமான நிலையத்தில் இருக்கிறது. அந்த உங்களுக்கு அந்த அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இப்போது சுரேஷ் ஆலவின் கைதுக்கு பின்னர் ஒரு முக்கிய கைது இடம்பெறுவதை தடுப்பதற்காகத்தான் உதயகம்மன்பில பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கைது விடயத்திலே ஆதாரங்களோடு கைது இடம்பெறுகிறது. இந்த கைதுக்கு ஆதாரங்கள் என்பதை விட இந்த விசாரணைக்கு பெரும் மூளையாக செயற்படக்கூடிய சாணி அபயசேகர் அந்த விடயத்தை நேர்த்தியாக கொண்டு செல்கிறார். அதற்குள் வெளி முகவர்கள் அல்லது வெளியாட்களின் தலையீடுகள், தகவல் திரட்டுவதெல்லாம் பெரும் சிரமமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கைதுகளும் இந்த விவகாரங்களும் பெரும் பூதாகரமாக இருக்கிறது. பிள்ளையானை காப்பாற்றவும் முடியாது, இன்னும் பலரும் கைது செய்யப்பட்டு விடுவார்களோ என்கின்ற பெரும் பதட்டம் உதயகம்மன்பிலவிடம். உதயகம்மன்பில சுரேஷ் ஆலவிடம் ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார். அல்லது இந்த புத்தகம் எழுதியதில் சுரேஷ் ஆலவுக்கு உதயகம்மன்பிலவின் விவகாரம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனை பெற்று இனிவரப்போகின்ற நாட்களில் ஒருவேளை உதயகம்மன்பில் தான் கைது செய்யப்பட போகிறார் தெரியாது. உதயகம்மன்பிலவின் பதட்டம் என்பது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே பலரும் அறிந்திராத நீண்ட நாளைக்கு பின்னர் இந்த கைது விவகாரம் தொடர்பில் முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த தடுப்பு காவல் தொடர்பில் சற்று பார்த்தால் கைது செய்யப்பட்டு 3 மாத காலங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு அமைச்சு அல்லது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூடான தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்ற சட்ட ரீதியான இயல்பு இருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சின் தடுப்பு காவல் உத்தரவு ஆக குறைந்தது
ஓராண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதாவது அது சட்ட ரீதியாக ஒரு வேலிடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும். 1 வருடங்களுக்கு பின்னர் அவர் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டு சிறைச்சாலையில் அந்த தடுத்து வைக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் நீதிமன்றத்துக்கு கூட. 1 வருடத்துக்குள் சட்டம் அதிபர் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். மேல் நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது தவறும் பட்சத்தில் அவருக்கு பிணை வழங்கலாம். அதாவது சட்டமாதிபர் இந்த 1 வருடங்களுக்கு மேல் இந்த விடயங்களை கையாள வேண்டும். அவ்வாறு அவை கையாள தவறுகின்ற பட்சத்தில் அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் பிணை கோருவதற்கும் பிணை வழங்குவதற்கும் நீதிமன்றத்தில் ஏற்பாடுகள் இருக்கிறது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம் கூறுகின்ற விடயம். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அவ்வாறு சட்டம் அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்ற வழக்கு முடியும் வரை அவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுவார். இதற்கு கால வரையறை இல்லை, பிணை வழங்குவதற்கும் அதிகாரம் இல்லை. அதாவது சட்டம் அதிபரினால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவாராக இருந்தால் அவர் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அவருக்கு கால வரையறையும் இல்லை. அதே நேரம் அவருக்கு பிணை வழங்குகின்ற அதிகாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதனால் பிள்ளையான் இதில் எந்த வகைக்குள் நிற்கப் போகிறார் அல்லது சட்டம் எந்த வகைக்குள் பிள்ளையானை முன்னெடுத்து செல்ல போகிறது என்கிற கேள்விதான் இங்கு தொக்கி நிற்கின்றது. ஆனால் விசாரணை தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. சாணி அபேசேகர விசாரணையின் இறுக்கத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கதி கலங்கி கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இலங்கை என்று கூறுவதை விட, விசாரணை கட்டமைப்பு என்று கூறுவதை விட, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கொலை நடுங்கி போயிருக்கின்றார்கள். யார் அடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்று பல தகவல்கள் நீண்ட நாட்களின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான எங்கும் அறிந்திராத பல விடயங்களை செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.